வாக்குப்படி இந்த சுவாமி வந்து ரிஷபாரூடராக காட்சி கொடுக்குறார். இந்த கோவில் வந்து திரைலோக்கிய சுந்தரம், அதாவது கரூர் சித்தரால் பாடப்பட்டது. ராஜராஜனுடைய மனைவி பேரில் அமைந்த ஊர். திரைலோக்கிய மாதேவி சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு இதுக்கு முழு பேர். தன்னுடைய மனைவி பேரையும் இந்த கிராமத்து பேரையும் சேர்த்து அந்த பேர் வழங்கப்பட்டது. இப்போ அது மருவி திருலோக்கியா வழங்கிட்டு இருக்கு. அப்பர் திருக்கோவிலை வந்து ஏமநல்லூர் அப்படின்னு இதை குறிப்பிட்டிருக்கார். இந்த ரிஷபாரூடரா சுவாமி அம்பாள் வந்து குருவுக்கு காட்சி கொடுத்த ஸ்தலம் இது. குரு பகவான் நான் சொல்றது வந்து நவகிரகத்தில் உள்ள குரு, தட்சிணாமூர்த்தி அல்ல. நவகிரகத்தில் உள்ள குரு பிரகஸ்பதி. இந்த குருவுக்கு பிரகஸ்பதியான குருவுக்கு காட்சி கொடுத்தவர். குரு வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு இடத்துல மட்டும் அஞ்சலி கஸ்தமாக குரு கையில் கும்பிட்டு இருப்பார். மற்ற இடத்துல வந்து அபய கஸ்தமாக இருக்கும். இங்கே சுவாமி வந்து அம்பாளை தழுவிண்டும், அம்பாள் வந்து சுவாமியை தழுவின்னு இருக்கும். மேலே கிண்புருஷர்கள் கிண்ணர்கள் 33 கோடி தேவர்களோட காட்சி கொடுக்குறார். பின்னாடி கண்ணாடியில் வந்து பார்த்தீங்கன்னா அரூபம் லிங்க வடிவு தெரியும். முன்னாடி உருவம் குரு அரூபமாக காட்சி கொடுக்குறார். இந்த ஸ்தலத்தில் வந்து குரு வந்து சாபம் அடைஞ்சு ஊமைத்தன்மை அடைஞ்சு திருடமதுர் மகாலிங்க சாமியை போய் பிரார்த்தனை பண்ணாராம். அங்கே நேர் ஈசான்யத்தில் உள்ள சுந்தரேஸ்வரை போய் வழிபடு, அங்கே தான் உனக்கு பாவ விமோசனம் சொல்லி அசரீதியாக சொன்னாராம் பெருமான். திருவிடைமதுர்லேருந்து நேர் ஈசான்யம் நம்ம இந்த ஸ்தலம். இந்த ஸ்தலத்துடைய ஸ்தல விருட்சம் வந்து சரக்கொன்றை. சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்த மலர். ஞானசம்பந்த பெருமான் கொன்றை மலர் மாலை புனல் சூடி வந்து அப்படின்னு தேவாரத்தில் பாடியிருக்கார். இந்த மரத்தடியில் உட்காந்து தவஸ் பண்ணும்போது இந்த ரிஷபாரூடராக காட்சி கொடுத்தார். இந்த காட்சியை தரிசனம் பண்ணோன்னா குருவுக்கு சாப விமோசனம். அதனால் குரு ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தாலோ, பகைஸ்தானத்தில் இருந்தாலோ, மறைவிடத்தில் இருந்தாலோ இங்கே குரு பலன். குரு ஊமைத்தன்மை அடைஞ்சு நிவர்த்திப்பட்டதுனால பேசாத குழந்தைகளுக்கெல்லாம் இங்கே தேன் அபிஷேகம் பண்ணி அந்த தேனை கொடுப்போம், அந்த வாக்கு பலிதத்துக்காக. அந்த மாதிரி நிறைய பேருக்கு இந்த பேசாத குழந்தைங்களுக்கு தேன் கொடுத்து நிறைய பேர் இந்த குழந்தைங்களை திரும்பி தூக்கிட்டு வந்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி பிரதோஷ காலத்தில் இஷ்டகாமியம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 4:30லேருந்து 6 வந்து நித்திய பிரதோஷம்னு பேர் இந்த ஸ்தலத்தில். அதனால் அந்த பிரதோஷ வேலையில் வந்து நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அதை உடனே கொடுத்துட்றாராம். அது பார்த்தா இஷ்டகாமியம் அப்படின்னா மனசில் நம்ம என்ன விரும்புகிறோமோ அது. கல்யாணம் ஆகாதவா, குழந்தை பிறக்காதவா, தம்பதிகளுக்குள்ள அந்யோன்ய பாவங்கள் குறைஞ்சவங்க, வியாபாரம் தொழில் அதெல்லாம் நிவர்த்தி.